சித்தர்ஸ் அஸ்ட்ராலஜி மென்பொருளில் முடக்கு தகவல்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை காண்போம். முதலில் அச்சு முறையை முடக்குக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். முடக்கு லைசன்ஸ் பெற்றிருந்தால் மட்டுமே இது வேலை செய்யும். முடக்கு தனியாக லைசன்ஸ் வாங்க வேண்டும். ஏற்கனவே இருக்கும் ஜாதகத்தை தேர்வு செய்து நாம் பிரிண்ட் என்று கொடுத்தோமானால் இந்த ஜாதகத்திற்கு உண்டான முடக்கு ராசிகள், திதி, சூன்யம், பரிகார கோயில்கள் மற்றும் ராசிக்குரிய கோயில்கள் மற்றும் ராகு கேதுக்கு நடுவில் உள்ள கிரகத்திற்குண்டான பரிகார தகவல்கள் போன்றவை தானாக வந்துவிடும். இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகருக்கு என்ன நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம், எந்த வீடு முடக்கு வீடு, திதி கோயில், கரண கோயில், திசை புத்திக்குண்டான கோயில் மற்றும் கொடுக்கப்பட்ட கோயில்கள் செல்லும் வழித்தடம் QR கோடாக வந்துவிடும். இந்த QR கோடை ஸ்கேன் செய்தால் நாம் இருக்கும் இடத்திலிருந்து அந்த கோயிலுக்கு செல்வதற்கு எவ்வளவு நேரமாகும் என்றும் வழித்தடம் கிடைத்துவிடும். இப்பொழுது மற்றொரு ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகம் வேறொருவர் ஜாதகம். அதை தேர்வு செய்து பிரிண்ட் கொடுத்தோமானால் இந்த ஜாதகருக்கு உண்டான திதி, சூன்யம், பரிகார கோயில்கள், வைநாசிக நட்சத்திர கோயில்கள், வைநாசிக நட்சத்திர பரிகாரம் போன்றவைகள் வந்துவிடும். யோகி நட்சத்திரம், அவயோகி நட்சத்திரம், யோகிக்கு உண்டான பரிகார ஸ்தலம், அவயோகிக்கு உண்டான பரிகார ஸ்தலம், கரணத்திற்கு உண்டான பரிகார ஸ்தலம், மாந்தி நின்ற பாவத்திற்கு உண்டான கோயில். இதுபோன்று ஒரு ஜாதகருக்கு எந்த காரணத்தினால் அவரது ஜாதகம் தடைப்பட்டுள்ளது, நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்பதை கண்டறிந்து அதற்குண்டான பொதுவான பரிகாரங்களை கொடுத்துவிடும்.